மதுரைக்கு பக்கத்துல இருக்க சின்ன கிராமம் தான் வன்னிவேலம்பட்டி. இங்க மார்க்ஸ், சே குவேரா மாதிரி பெரிய உலக தலைவர்கள்லாம் சந்திக்கலாம் தான் போயிருந்தோம். நீ நீ சொல்லும் கதை நான் நான் கேட்கும் வர நாமாவும் மாய பறவைகளே தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட இங்க வந்த உடனே நாங்க ஆச்சரியமா பார்த்த விஷயம் இந்த தீக்கதிர். ஊடக உலகின் உண்மை பேரொளி தீக்கதிர். இந்த பத்திரிகையை பொறுத்தளவுக்கு முதல் பக்கம் வந்து ஒரு ஹெட் நியூஸ், அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பதிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அதுக்கு அடுத்த பக்கம் ரெண்டாவது பக்கம் திரும்பி பார்த்தோம்னாக்கும் இந்த பத்திரிகையில் முக்கியமாக நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய, தேசத்தில் நடக்கக்கூடிய விவரங்களை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு பத்திரிக்கை. தீக்கதிர் வந்து மக்களுடைய பிரச்சனையை தான் முழுசாக போடுவாங்க, வேறு எந்த இதுவும் விளம்பரமோ அதிகமாக இருக்காது. இந்த பேப்பர் வந்து தமிழ்நாடு முழுவதும் புரட்சிகரமான இதை தான் அதிகமாக வந்து இந்த பேப்பரில் வந்து போடுவாங்க, செய்வாங்க. உண்மை என்ன நடக்குதோ அந்த இதை தான் தீக்கதிர் வந்து போடுது. அதே மாதிரி 5வது பக்கம் பார்த்தாக்க இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து 20/3/2025 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு 24ஆம் மாநாடு மதுரையில் நடக்குது. அதனுடைய விவரங்களை உள்ளடக்கிய ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கு. இந்த பேப்பர் மாதிரி இந்த கட்சிக்கு ஆதரவாக அந்த கட்சிக்கு கட்சிகளுக்கு ஆதரவாக கிடையாது. இதுக்குள்ள மக்களோட பிரச்சனையை தானது அந்த பேப்பர் வந்து முழுசாக இது. இந்த அருமையான ஒரு வன்னிவேலம்பட்டி கிராமத்தை பார்க்கலாம் தான் நானும் என்னோட குழுவும் வந்தோம். இங்கே வந்தோன்னே தான் எங்களுக்கு தெரிஞ்சது கம்யூனிசம் இன்னும் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு. எல்லாரும் சொல்லுவாங்க கம்யூனிசமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கம்யூனிசத்தையே உயிராக நினச்சிட்டு இருக்க இந்த ஊர் தான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க வன்னிவேலம்பட்டி. கம்யூனிசத்தில் இருக்க சிவப்பு மாதிரி அவங்க ஒரு ரத்தத்துலேயும் சிகப்பாராக கம்யூனிசம் ஓடிட்டு தான் இருக்கு. இங்கே வந்து தான் நாங்கள் கார்ல் மார்க்ஸ், சே குவேரா, லெனின் போன்ற உலக தலைவர்கள்லாம் சந்திக்க வந்தோம். இங்கே வந்தோன்னா தான் மக்கள் வந்து இன்னும் எப்படி அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. வாங்க அவங்க கூட உரையாடலாம். கம்யூனிசம் எப்படி வந்து அதை பற்றி வரலாறு தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறு. இந்த ஊருக்கு எப்படி வந்து? இந்த ஊருக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. 50 வருஷம் அது எங்களுக்கு தெரியாது. அதுலேருந்து உருவானது தான். என் மாமா தான் பிரசிடண்டா இருந்தார் 3 தலைமுறையா. தோழரே, ஒரு வேம்புன்றவர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வேலைக்கு போனவர். அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேலை செஞ்சுக்கு இருக்கும்போது அவர் விவசாய சங்கத்தில் உறுப்பினராக இருந்திருக்காரு. அவர் திரும்ப இந்த ஊருக்கு சொந்த ஊர்வாசி இங்கே வந்துட்டாரு. வந்த உடனே இப்படி ஒரு இந்த கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி, இதில் உறுப்பினர் ஆகணும்ன்ற போது எல்லா பேரும் சேர்ந்து, ஏப்பா என்னப்பா நீ ஒரு கட்சி புதுசாக சொல்கிற, காங்கிரஸ் இருக்கு, டிஎம்கு இருக்கு, இந்த 2 கட்சி தான் பிரதானமான கட்சி, நீ கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்றீங்க, உனக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இல்லையாப்பான்றதுக்காக இருக்கு ஆளுங்க. பார்த்த டெல்டா மாவட்டங்களில் பார்த்த வந்து இடதுசாரி இயக்கங்களான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அந்த பகுதியில் விவசாய சங்கம் வலுவாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிலச்சி வாழ்ந்தவர்கள்ட்ட அந்த ஏழை விவசாயிகள் கூலிக்காக தொடர்ச்சியாக வந்து கூலியை உயர்வு கேட்குறது, அதுக்கான வேலைக்கான சம்பளத்தை கேட்குறது, இதுக்கான போராட்டங்களை அங்கே கீழ் தஞ்சை அந்த ஏரியாவில் வந்து வெண்மணி போன்ற இடங்களில் வந்து நடந்துச்சு. அப்போ சொல்லியிருக்காரு, இது வந்து நம்மளை மாதிரி ஏழை வாழைகளுக்கு உதவக்கூடியான கட்சியா? அதுவாசி நான் அங்கே விவசாய சங்கத்தில் இருந்தேன், இந்த கட்சியில் இருந்தால் நம்மளுக்கு தொழிலாளி வர்க்கத்துக்கு நன்மை இருக்கு, இது நம்மளுக்கு ஒரு படிப்பு தானையா இருக்கும்னு அவர் பல பேரை கூப்பிட்டு பேசுறதுக்கா. அப்போ ஒரு ஆள் 2 பேரை சேர்ந்து, 2 பேர் 3 பேரை சேர்ந்து, 3 பேர் 5 பேரை சேர்ந்து 10 பேர் சேர்ந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்டை வந்து நாங்கள் எங்கள் உயிராக பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், யார் வேணா மைக்கை வாங்கி நாங்கள் பேசலாம். நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கோம். விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாமே கம்யூனிசம் தான். எங்களுக்கு கம்யூனிசம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு கம்யூனிசம் ரொம்ப முக்கியமாக படுது? அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு அது தோணுது? இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களுக்கு முதல்ல இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல,
கம்யூனிசம் வந்து தட்டி கேக்குறாங்கல்லப்பா. கேக்குறாங்க. எதா இருந்தாலும் தட்டி கேக்குறாங்கல்ல. எதுக்குமே பயப்படாதது நம்ம கம்யூனிசம் தான். எங்க வேணாலும் நம்ம துணிஞ்சு பேசலாம். நம்ம எப்ப ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா ஒரு இதை வச்சு நம்ம வந்து அந்த கம்யூனிஸ்ட வச்சு அந்த இதை வச்சு ஓங்கி பேசலாம். நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்பாக இருக்கு. மித்த கட்சியில வந்து அப்படி பேச முடியாது. நம்ம பேச முடியாதுல்ல. ஒரு காவல்துறையோ எதுவுமே இருந்தாலும் பேச முடியாதுல்ல. நீ யாருன்னும் போது நாங்க கம்யூனிஸ்ட் தான் போது அப்படி சொல்லும் போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கும் போல தென் தமிழகத்துல முதல்ல காங்கிரஸுடைய ஆதிக்கத்தை உடைச்சு வந்ததுன்றது வன்னியரம்பட்டியா தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு வரலாறு காவல் நிலையத்துல இருக்கு. நாங்க சின்னதுல விடிச்சு கம்யூனிஸ்ட்ல தான் இருந்தோம். எங்களுக்கு அதான் பிடிச்சது. உங்க வீட்டுல எல்லாருமே கம்யூனிஸ்ட்? எங்க வீட்டுல எல்லாருங்க எங்க ஐயா இருக்கையில கம்யூனிஸ்ட். எங்க வீட்டுக்காரு நான் சின்ன பிள்ளையிலே விட்டுட்டேன். எங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்ல தான் இருப்பாரு. கம்யூனிஸ்டா என்னன்றது என் கட்சி தான், எங்க கொள்கை. அது எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஆமாப்பா, எங்க கொள்கை தான். என் பேரு சோதி பாஸ், ஊர் வன்னியான்பட்டி. அது எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு தான். அதனால நான் ஒரு அப்பாவோட வழியில் நானும் வந்துக்கிட்டே இருக்கிறேன். அது அவங்க உரிமை வாங்கினது நிறையா வாங்கியிருக்கிறேன். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாதுல்ல. நம்ம போராட்டத்தினால நம்ம உரிமைகளை வாங்க முடியுது. இன்னி வரைக்கும் கூட போவா, அங்க வரைக்கும் கூட போவா. அடைச்சாலும் உள்ள அடைப்போம். ஜெயில அடைச்சாலும் உள்ள அடைப்போம். பண்ணதே பெரிய போராட்டம் இருக்கா? ஆமா, பசங்களே மறைச்சிருவோம். அப்படியே படுத்துறாங்க ரோட்டுல. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அவர் ஒரு தாக்குதல் நடக்குது. அவர் அமாவாசை, அவர் பேர் அமாவாசையை தாக்குதல் நடத்தும் போல சாராயம் காய்ச்சாதால ஒரு விவசாயியை நீங்க எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தாக்க முடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸுக்கும் மக்களுக்கான ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ போலீஸ் அந்த அமாவாசையை தாக்கிடுறாங்க. அப்போ அவர் வீடு பக்கத்தில் இங்கே இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, குறுக்கு வழியாக இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மணி, கோயில் மணி, இந்த மணியை அடித்தா மணியை 3 அடி அடித்தா சாமி மூட போகிறாங்கன்னு அர்த்தம். தொடர்ச்சியாக அடிச்சுட்டு இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஊருக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஜனங்களே ஒன்று கூட்டிடுவாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் ஒண்ணு கூடி வந்துருவாங்க. ஏன் அரசியல் போராட்டத்துக்கெல்லாம் வரக்கூடாதா? பெண்கள் வரலாமே, எல்லாத்துலயும் பெண்கள் வராங்க. என் கட்சியில வரக்கூடாதா? ஜானகமெல்லாம் கல்யாணமே முடிக்கல. அவங்களாம் அந்த கட்சியிலேயே சொத்தை இழந்து ஜெயில கிடந்து சாகுற வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாங்க. அவங்க அதுலயே இறந்தும் போயிட்டாங்க. உயிர் போகும் தொட்டி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாங்க. எத்தனை வீட்டு ஜெயிலுக்கு இருக்கா? மனசுல நிக்கிற மாதிரி இந்த போராட்டம் தான் நான் பண்ணதுலேயே போராட்டம். உயிரா அழிஞ்சாலும் கம்யூனிட்டி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பேன். என்ன சொல்லுதோ நான் இந்த டெல்லியில் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்போம். நீங்க பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான போராட்டம், இந்த ஊருக்காக நான் இந்த நின்று பண்ணேன் அப்படின்ற போராட்டம் எதனா இருக்கா? கோதம்பை சந்தையில் தான் போராட்டம் இருக்கு. கோதம்பை கிலோவுக்கு 7 ரூபா கூட போட்டாங்க. ஒரு பிரசிடண்ட், அவர் பிரசிடண்டாக இருக்குது எங்கள் மாமா தான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டோம். மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாங்க, 1 பைசா கூட போட்டாலும் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் போராட்டம் பண்ணோம். ஸ்கூல் போனாலும் விட்டுட்டு வந்தா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். அப்படியே யூனிஃபார்மோடய கூட்டு போறத. எங்கே போனாலும் போராட்டத்துக்கு எங்கேனாலும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டே போவோம். எங்கள் பாப்பா எல்லாத்துக்குமே நம்ம சீதாராம் ஹெச்சூரி இறந்தாங்கல்ல, அதுக்கு நினைவு கூட எங்கள் பாப்பா 9 வயசு தான், அது குட்டி பிள்ளை. எல்லா இடத்துக்குமே முதல்ல கூட்டிட்டு போயிடுவோம். இது கலைஞராச்சு. கஞ்சி கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது. உசிலம்பேட்டில் 6 வருஷம் கேஸ் நடந்தான். நாளைக்கு தீர்ப்பு. 61 பேர் இந்த ஊரில் நடந்து போய் தான் 60 பைசா தான் உசிலம்பேட்டிக்கு பஸ்ஸுக்கு. இங்கேருந்து நடந்து தான் போவோம். கூழ் சட்டியில் கொண்டு போய் அங்கே உசிலம்பேட்டியில் கரைச்சி குடிச்சு வாய்தாவுக்கு நடந்த தீர்ப்பு நாளைக்கு மேட்டு சொல்றாரு. நாளைக்கு உங்களுக்கு தீர்ப்பு, யார் குற்றமோ 6 வருஷம் தண்டிக்கப்படும் என்று மேட்டு சொல்லிட்டாரு. பெண் உரிமை இங்க ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவங்களும் சேர்ந்து எங்களோட போராட்டங்கள்ல கலந்துக்கிடுவாங்க. என்ன சாதின்னு கேட்டான். நான் ஆம்பளை சாதி அப்படின்னேன். கணத்துல அரைஞ்சு விட்டான். யாரும் மேட்டு கூப்பிட்டாரு. என்ன பிரச்சனை, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. போனோம். என்னையா
ஐயா நான் படிக்காத ஆளு. சாதியை கேட்டாரு, நான் ஆம்பளை சாதி தான் அறந்து விட்டாரு. சாதி 2 தான்யா உலகத்துல, 2 சாதி தான். ஆம்பளை சாதி பொம்பளை தான் சாதி. அப்புறம் சாதி என்ன 18 சாதி சொல்லுவான். கமிட்டி கட்சிக்காரனுக்கு வந்து 2 சாதி தான். அதான் வரலாறு. ஒரு 10 பேர் 15 பேர் தான் நிலங்க இருந்திருக்கு. பூராம கூலி வேலைக்கு 2 ரூபா ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டேன் சாப்பிட முடியும் சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ சில இடத்துல என்ன செய்வாங்க, வேலைக்கு போகிற இடத்துல கஞ்சியை கையிலோட ஊற்றி குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம ஒரு 2-3 பேர் கம்யூனிஸ்ட் இங்கே வந்து இருக்காங்க. அப்போ அவள் வந்து சொல்கிறா, இதெல்லாம் நம்ம இப்படி ஏற்றுக்கிற கூடாது, 2 ரூபாயா 4 ரூபா சம்பளம் கொடு அப்படின்னா கையில் எல்லாம் கஞ்சி ஊற்றுறீங்க என்ன தீண்டாமல் கொடுப்போம் என்ன. அப்போவே வந்து சில நமக்கு அறிவுபூர்வம் அந்த கட்சியில் இருந்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க முக்கியமான பிரச்சனையான மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் பற்றி தான் இந்த ஊரில் நாங்கள் கேட்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, என்னதான் இது ஒரு கிராமமாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ அப்டேட்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. வாங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவரை பற்றி நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். இவர் யாருன்னா, இவர் தான் பெருமாள் தோழர். எட்டாவது 5வது 3வது சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் புது தேர்வு வச்சாங்கன்னு மத்திய அரசு சொல்லுது. அது வந்து திமுக அரசு எதிர்க்கிறாங்க. அது வந்து மத்திய அரசு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து அந்த 3வது 6வது 7வது அந்த பொது தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா மத்திய அரசு வந்து அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உலகல்வி திட்டத்துக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி மத்திய அரசு சொல்லுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அதாவது இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மொழி அத்தனையும் அவங்க மாநிலத்துக்கு இருக்கிற அது மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை தான். இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது ஒரு மொழி மேல இன்னொரு மொழியை கட்டாயமா நீ இதை படிக்கணும்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் எதுக்குறான். இப்போ சாதாரண ஒரு அரசு பள்ளி இருக்கு, பள்ளியில படிக்க போறதுக்கு ஒரு தரப்பு போய்கிட்டே இருக்கு. காசை கட்டி இந்த அரசு பள்ளியை விட்டுட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம கட்டாய சட்டம் பண்ண போறது இல்லை. நீ படிச்சுக்க. இதை வந்து கட்டாயமா இந்த பள்ளி அரசு பள்ளியை விட்டு இந்த பள்ளியில தான் படிக்கணும்னு திணிச்சாத்தான் நம்ம வந்து அதை எதிர்ப்போம். அது மாதிரி அது இந்த அரசு நம்ம கூட்டணியில இருக்கிறதுனால கடுமையாக எதிர்க்கிறது வாசி இந்த காசை கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்றான். அதுக்குதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, நீங்க கட்டாயம் கொடுத்துட்டாங்கன்னு, திணிக்கிறதுக்கு நாங்க எந்த வகையிலையும் ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மேல இன்னொரு மொழியை இதை நீ கட்டாயமா படிச்சுட்டான் ஆகணும், படித்தாத்தான் நான் அவங்க தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு சொல்லி பேசினா அதுக்கு பேர் என்ன? அடாவடித்தனமான தன்மை, அது அராஜகமான போக்கு. அதை அனுமதிக்க முடியாது. ஒரு மொழி மேல இன்னொரு மொழி, தாய்ப்பால் குடிக்கிறதுக்கும் ஊட்டிப்பால் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் வேணாமா? கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய 24வது மாநாடு வந்து மதுரையில நடக்க போகுது. மாநில அகில இந்திய மாநாடு வந்து மதுரையில் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அகில இந்திய மாநாடு இப்போ எங்கள் மதுரையில் நடக்க போகுது. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் செம்படை பயரணி இன்னொரு கலை நிகழ்ச்சியில் சேர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். நாங்கள் மட்டும் போக மாட்டோம், தனியாலாம் போல, குடும்பத்தோடு தான் போகிறோம். குடும்பமாக போனால் தான் அந்த கட்சியை பற்றி என்ன ஏதுன்னு தெரியும். அங்கே என்ன நடக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் வருவாங்க, அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தலாம். பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு தெரியணும்ல எப்படி இப்படி இருக்குது மாநாட்டில். பின்ன கலை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறோம். ஒயிலாட்டம் இந்த இப்படி கிளடி வேஷம், நிறைய வேஷம் போட்டு கலை நிகழ்ச்சிகளும் நடத்த போகிறோம். செந்தொன்றிலையும் நாங்கள் கலந்துக்கிற போகிறோம். ஊர்லலாம் வித்தியாசமா பேர் வைப்பீங்களா? அண்ணையா, உங்க பையன் பேரு சேகுவரா, மூத்த பையன் பேரு சந்துரு, இளைய பையன் பேரு சேகுவரா. அப்புறம் அக்கா பேத்தி பேரனுக்குலாம் ரணதீவே, மாக்சியா, அப்புறம் லெனினா, அப்புறம் இந்த பொண்ணு இருக்கு தங்கச்சி ஜான்சி ராணி, நிருபன் சக்கரவர்த்தி, கட்சி பேரு தான். பாப்பா பேருக்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் பேர் தான் வச்சிருக்கோம். இது என் மூத்த பாப்பா பேரு மாக்சியா, இது என்னோட இளைய பாப்பா என் பேர் லெனினா. அது மாதிரி எங்க அக்கா பிள்ளைங்களுக்கும் கம்யூனிஸ்ட் பேர் தான் வச்சிருக்கோம், ரணதீவே.
அவங்க வந்து கம்யூனிஸ்ட் தலைவரோட பேரு. எல்லாருமே வேறு ஊராமே எல்லா வீட்லயும் வச்சிருக்காங்க. வெண்மணி, செங்கோடி, கார்ல் மார்க்ஸ் ஆம்பளை பையனா இருந்தா, ஆம்பளை பையங்களா இருந்தா லெனின்தாஸ், அலெக்சாண்டர், டிமிட்ரோ, காஸ்ட்ரோ, ஏங்கல்ஸ் பேரு, இப்படி பேரு பூராமே கட்சியோட பேரா தான் இருக்கு. கம்யூனிஸ்ட்னாலே ஒரு சமத்துவம், உயிரோட்டமா நாங்க அதை பாக்குறோம். ஆணும் பெண்ணும் சமம், எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற முத ஒரு இது பிரச்சனைக்கு தீர்வுனாலே கம்யூனிஸ்ட் தான் வரும். எங்க தங்கச்சி வந்தாங்க, இந்துமதி, எங்க பொண்ணு வரைஞ்சிச்சு. சேவரா எங்க பொண்ணு தான் வரைஞ்சிச்சு. சேவரானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அநீதியை கண்டு கோபம் கொள்வாய் எனில் நீயும் என் தோழனேன்னு சொல்லியிருக்காரு. விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் விதை இல்லையேல் விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் என்று சொல்லியிருக்காரு. அவரோட தத்துவங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்யூனிசம் அழியுமா அப்படின்ற கேள்வியை இங்க நாங்க முன் வச்சோம். கேட்குற கேள்வி தான். எல்லாரும் வந்து கம்யூனிசம் வந்து ஒரு நாட்டுல வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த ஊரை கம்யூனிசம் அழியுமா? அழியாது. அழிய விட மாட்டோம் நாங்க. அழியவும் அழியாது. மறுபடியும் திரும்ப வந்துகிட்டு தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் அழியாது. நாங்க வந்து ஆதி காலத்துல இருந்து எங்க பாட்டி காலத்துல இருந்து கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. இப்போ எங்க அப்பாங்க தலைமுறையிலயும் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. எங்க தலைமுறையும் கம்யூனிஸ்ட் இருக்கு. அது மாதிரி எங்க குழந்தைகளும் கம்யூனிஸ்ட் இருக்கு. எப்பயுமே கம்யூனிஸ்ட் வந்து ஒரு அழியாத ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவம் எப்பயுமே அழியாது. கம்யூனிஸ்ட் அதான் போய் எப்படி இங்க அழிக்க முடியும்? கம்யூனிசம் வந்து அழிஞ்சுமுண்டா அவன் சொல்லுவான். கம்யூனிஸ்ட் கத்தை அழிக்க முடியாது. இன்னைக்கு சூழல்ல நெருக்கடி காலகட்டம் வரும்போதுதான் கம்யூனிசம் முளைக்கும். கடைசியா ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே கேட்டேன். எல்லாரும் ஒரு விதமா சொன்னாங்க. உங்ககிட்ட நான் புதுசா ஒரு கருத்து எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? இந்த ஊர்ல கம்யூனிசம் அழியுமா? அந்நியம்பட்டிக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு வரலாறே இருக்குங்க தோழர. கம்யூனிசத்தை அழிச்சு வாழை கொண்டு சொல்றதுக்கு அவனே அழிச்சு போயிடுவான். அதைத்தான் இந்த வன்னியம்பட்டி கிராமம் பார்த்து கொண்டே இருக்கு. இதோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப சொல்ல போனா, பசித்த மனிதன் இருக்கும் வரை, வாழ்க்கை மீது ஆசை இருக்கும் வரை, கனவு காணும் மனம் இருக்கும் வரை, அடுத்த மனிதன் மீது அக்கறை இருக்கும் வரை கம்யூனிச தத்துவத்தை தவிர வேறு எதுவும் இல்லாது. எனக்கு இந்த ஊரை பார்த்தோன்னா என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் கம்யூனிஸ்ட் அழிஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா கம்யூனிசம் என்னைக்குமே அழியாது. இதுக்கு முன்னாடி கம்யூனிசம் வந்து பல நாடுகள்ல இருந்தது. இப்போ ஒரு 10 நாட்லயோ 15 நாட்லயோ கண்டிப்பா கம்யூனிசம் இருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் கம்யூனிசம் அழியாது. ஒரு சில நாட்டுல இருந்து அந்த கம்யூனிசம் நீங்க அழிக்க நினைச்சாலும் மற்ற நாட்டுல கம்யூனிசம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். லெனின் சொன்ன மாதிரி வரலாற்றில் ஒன்றுமே நடக்காத நூற்றாண்டுகளும் இருக்கின்றன. ஒரு நூற்றாண்டையே புரட்டி போட்ட சில வாரங்களும் இருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே சிகப்பு கொடியை தூக்கிட்டு வருது ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருப்பான். அவன் வந்து மக்களுக்காக என்றைக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்படிக்கு உங்கள் கெவின் சைமன். போல சுத்திக்கிட்டு இத்தனை நாளா கூட்டுக்குள்ள இனிமே வாரா நாட்டுக்குள்ள எதிரி கூட்டம் அடி போச்சு உறுதியில் போச்சு. வேறில்லை கருமேகம் போல நீரில்லை அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு நீரின் வீழ்ச்சிதானே உன்னை நீ கடக்க முடியாதே பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா வேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது இன முகவரி அது இனி